கமேனி கதையை முடிக்க அனுப்பப்பட்ட ஏவுகணையை ஈரானால் ஏன் தடுக்க முடியவில்லை? இஸ்ரேலின் பவரே இதுதான். ஈரான் உச்சபட்ச தலைவராக இருந்த கமேனியை ப்ளூ ஸ்பாரோ எனும் ஏவுகணை வைத்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்டு தள்ளியது சமீபத்தில். இப்படி ஒரு ஆபத்து நடக்கும் என்று தெரிந்திருந்தும் அதை ஈரான் முன்கூட்டியே தடுக்காதது ஏன் என்று தற்போது கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. முதலாவது காரணம், ஈரான் வசம் தடுப்பு ஏவுகணைகள் பெரிய அளவில் கிடையாது, தாக்குதல் ஏவுகணைகள் மட்டுமே இருக்கின்றன. இரண்டாவது காரணம் ப்ளூ ஸ்பாரோ ஏவுகணையின் பலம்தான். முதலில் ஏவுகணையின் பலம் பற்றி நாம் பார்ப்போம். அதாவது இந்த ப்ளூ ஸ்பாரோ ஒரு வான்வெளி பாலிஸ்டிக் ஏவுகணை ஆகும். பாலிஸ்டிக் என்றால் கண்டம் விட்டு கண்டம் பாயும் நீண்ட தூரம் செல்லும் ப்ளூ ஸ்பாரோ. இது விண்வெளியின் விளிம்பு வரை பயணித்து பின்னர் இலக்கை நோக்கி செங்குத்தாக தாக்கும் வல்லமை கொண்டது. இதன் அதிவேக செங்குத்து இறக்கம் வழக்கமான வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இதை இடைமறிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாகிறது. இந்த மேம்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணையை இஸ்ரேலின் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனம் வடிவமைத்து உருவாக்கியுள்ளது. 6.51 மீட்டர் நீளமும் சுமார் 1900 கிலோகிராம் எடையும் கொண்டது. இந்த ஏவுகணை ஏன் ஆபத்தானது என்றால், F-15 ஈகிள் போன்ற போர் விமானங்கள் எதிரி வான்பகுதிக்கு வெளியே அதிக உயரத்திலிருந்து ப்ளூ ஸ்பாரோ ஏவுகணையை ஏவுகின்றன. அதுவும் சுமார் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை கூட வெறும் 3 மில்லி துல்லியத்தில் இதனால் தாக்க முடியும். 2000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் என்பதால் எதிரி நாட்டுக்குள் நுழையாமல் வெளியிலிருந்தே இதனை ஏவ முடியும். ஏவப்பட்டதும் ஏவுகணையின் பூஸ்டர் செயல்பட்டு அதை ஒரு செங்குத்தான பாதையின் மேலே உயர்த்துகிறது. இது வேகமாக ஏறி பூமி வளிமண்டலத்தை கடந்து விண்வெளியின் விளிம்பு வரை அடைகிறது. இப்படி விண்வெளிக்கு ஏவுகணை போவதால் வழக்கமான கண்காணிப்பு நெட்வொர்க்களால் கண்காணிக்க முடியாது. இதை எப்படி தாக்கும் இந்த ப்ளூ ஸ்பாரோ ஏவுகணை? ஏவுகணை உயரத்தை அடைந்ததும் இதன் முன்பகுதியில் இருந்து குண்டு தனியாக பிரிந்து விடுகிறது. பின்னர் அது இலக்கை நோக்கி கிட்டத்தட்ட 90 டிகிரி செங்குத்தாக விழுகிறது. குண்டுக்குள் உள்ள சிறிய ராக்கெட்டுகள் விழும்போது துல்லியமான பாதையில் பயணிக்க உதவுகிறது. பெரும்பாலான வான் பாதுகாப்பு அமைப்புகள் கிடைமட்டமாக நிற்கும் இலக்குகளை கண்காணிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் ப்ளூ ஸ்பாரோ ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் மேலிருந்து செங்குத்தாக கீழிறங்குகிறது. இப்படி வருவதால் எதிரி படைகளால் இந்த ஏவுகணையை எப்படி தடுப்பதென்று யோசிக்க கூட டைம் கிடைக்காது. இப்படி வரும் ஏவுகணை 3 மில்லிமீட்டர் துல்லியத்தின் இலக்கை தாக்கும். எங்கு சொதப்பியது இந்த ஈரானின் வான் பாதுகாப்பு? ஈரானிடம் S-300 வான் பாதுகாப்பு அம்சத்தை பயன்படுத்துகிறது. இது சைடு வாக்கில் வரும் ஏவுகணைகளை மட்டும்தான் தடுக்கும். ஆனால் ப்ளூ ஸ்பாரோ ஏவுகணை செங்குத்தாக 90 டிகிரி கோணத்தில் தாக்குகிறது. இங்குதான் ஈரான் தவறவிட்டிருக்கிறது. அதே போல ஈரானிடம் இருக்கும் ரேடார் அமைப்புகள் குடை போல செயல்படுகின்றன. இருந்தாலும் இந்த குடையின் சில ஓட்டைகள் இருக்கின்றன. இந்த ஓட்டைகளை இஸ்ரேல் சரியாக கண்டுபிடித்து தாக்கியுள்ளது என்பதுதான் சுவாரஸ்யமான ஒன்று.